ஸோ யார் யார் எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் சூஸ் பண்ணணும் மேம்? ஸோ ஆயிலியாக இருக்குன்ற ஸ்கின் டைப் வந்து மேட் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி போயிடலாம். அண்ட் காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின் வந்து டூவி ஃபினிஷ் அந்த மாதிரி போகலாம். ஏதாவது லைக் ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணதுல இது செம்ம பெஸ்ட், நீங்க கொஞ்சம் பட்ஜெட் அதெல்லாம் பார்க்காம வாங்குறீங்க, ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும், வேற எதுவுமே போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் ஃபவுண்டேஷன் நீங்க யூஸ் பண்ணுறீங்க? என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து டியோர். அது ஆக்சுவலி ரொம்ப அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் வாட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதுவுமே ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடுத்து அந்த பிளெண்டிங் பற்றி பேசுறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான், ஒரு சில பேரோட மேக்கப் ரொம்ப கேக்கியாக இருக்கும், என்னடா அது கரெக்டாக தானே எல்லாம் போட்டோம், ஏன் எங்கே மிஸ் ஆகுது, ஒரு வேளை ப்ரஷ் யூஸ் பண்ணுறது தப்பா இல்லைன்னா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணணுமா, இவ்வளோ இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக எப்படி பிளெண்ட் பண்ணுவீங்க ஃபவுண்டேஷன்? நான் யூஸ்வலாக ப்ரஷ் அண்ட் ஸ்பாஞ்ச் ரெண்டுத்துலேயுமே பிளெண்ட் பண்ணுவேன். நான் பர்சனலாக போடுறப்ப ஹேண்ட்ஸ் தான் எனக்கு பெஸ்ட் பிளெண்டிங் டூல். ஆமாம், ஹேண்ட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணாலுமே அழகாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீம்லெஸ்ஸாக போடுறவங்களுக்கு வந்து கையே போதுங்க.